வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வில்லேஜ் சிஓ. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரதமர் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கான முறைகள் என்ன, எப்படி போய் அப்ளை பண்ணணும், யாரை கான்டாக்ட் பண்ணணும், இதை பற்றின முழு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யாருமே ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழு தகவலும் தெளிவாக புரிய வரும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரதான் மந்திரி ஜன ஆரோக்கிய யோஜனா, அப்படி இல்லைன்னா ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்கீமை. இந்த திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 2018 வருஷம் செப்டம்பர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தான் தொடங்கப்பட்டுச்சு. இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தோட முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, மருத்துவ காப்பீடு தொகை ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண்டுக்கு 5 லட்சம் வரை இலவசமாக மருத்துவ சேவைகள் கிடைக்கும். ஒரு ஃபேமிலிக்குமே ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபாய்க்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு இலவசமாகவே கிடைக்கும். இதில் பயன்பெறுவோர் யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, சமூக பொருளாதார கணக்கெடுப்பு SECC தரவின் அடிப்படையில் தகுதி வாய்ந்த ஏழை மற்றும் பின்தங்கிய குடும்பங்கள். அதாவது 2018 இங்கே ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா செப்டம்பரில். அப்போது 2018 எடுத்த சென்சஸ் படி யாரெல்லாம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஸ்கீமில் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பெற முடியும். எந்தெந்த மருத்துவமனையில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்து அரசு மருத்துவமனை மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனியார் மருத்துவமனை. எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. அதுக்குன்னு கவர்மெண்ட் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். மொத்தமாக சுமார் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 கோடி பேர் இந்த திட்டத்தின் மூலிமா பயனப்பெற போகிறாங்க. இதுக்காக முதலீடு நம்ம எதுவுமே செலுத்த தேவையில்லை. அதாவது இப்போ தனியாக நம்ம LIC இல்லை மற்ற இன்னும் நிறையா இன்சூரன்ஸ் இருக்குது, பொதுவாக தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு இன்சூரன்ஸில் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம மந்த்லி இல்லை இயர்லி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டு நம்ம மாதமோ வருஷமோ நம்ம கட்டிட்டு தான் இருக்கணும். ஆனால் இதுக்காக அந்த மாதிரி எந்த ஒரு முதலீடும் நம்ம செலுத்த தேவையில்லை. சிகிச்சை வசதிகள் பார்த்தோம் அப்படின்னா, இதய நோய், சிறுநீரக நோய், புற்றுநோய், நரம்பியல் நோய், கண் மருத்துவம், குழந்தை மருத்துவம், இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்னும் 1500க்கும் மேற்பட்ட சிகிச்சை இதில் பெற முடியும். இப்போ இதுக்கு தகுதி பெறுறவங்க யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ரேஷன் கார்டில் ஃபோட்டோவுக்கு கீழே நோட் பண்ணிங்கன்னா தெரியும், PHHன்னு போட்டிருப்பாங்க, இல்லாட்டி PHHAAYன்ட்டு இருக்கும். இந்த PHH இல்லாமல் PHAAYன்னு இருக்கும். அப்படி இந்த 2 ஸ்கீமில் இருக்கிறவங்க மட்டும்தான் இது பண்ண முடியும். PHH இல்லாட்டி PHHல AAY. அப்படி இல்லைன்னா NPHHன்னு இருக்கும் ஒரு சில கார்டுங்களில். அந்த NPHHன்னு இருக்கிற கார்டுங்க அவங்க இந்த திட்டத்தில் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா NPHHன்றது நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, முன்னுரிமை இல்லாத கார்டு அப்படின்றது. PHHனா ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு, முன்னுரிமை பெற்ற குடும்ப அட்டை. சரி, இது நம்ம எங்கே அப்ளை பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற CSC அதாவது பொது சேவை மையத்தை நீங்கள் நேரில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். அதுக்கு போனோம் அப்படின்னா ஒருத்தர் மட்டும் போனால் போதுமா, தேவையான டாக்குமெண்ட் என்னென்னவோ எடுத்துகிட்டு ஒருத்தர் போனால் போதுமானா அப்படி பண்ண முடியாது. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நேரில் போய் ஆகணும். ஒருத்தருக்குமே தனித்தனியாக ஃபோட்டோ எடுப்பாங்க, கைரேகை வச்சு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஒருத்தருக்குமே தனித்தனியாக கார்டு வரும். இப்போ நம்ம முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரே கார்டாக இருக்கும். அதில் குடும்ப உறுப்பினர்கள் பெயர் எல்லார் பெயரும் வந்துடும். ஆனால் நம்ம இந்த பிரதமர் மருத்துவ காப்பீடு திட்டம் எப்படின்னா ஒருத்தருக்குமே தனித்தனியாக அட்டை வந்துடும். அப்போ ஒருத்தருக்கும் 5 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் கிடைக்குமா அப்படின்னா அப்படி கிடைக்காது. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கும் சேர்த்து தான் ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபாய்க்கான மருத்துவ காப்பீடு கிடைக்கும். ஒருத்தருக்கும் 5 லட்ச ரூபா மருத்துவ காப்பீடு கிடைக்காது. ஆனால் இதுக்கான அடையாள அட்டை மட்டும் தனித்தனியாக கார்டு வந்துடும். இப்போ இதனோட பயன்கள் மெயினாக என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மருத்துவ செலவுகளை குறைத்து ஏழை மக்கள் நன்மை பெறுகின்றனர். அதாவது நமக்கு இப்போ ஒரு கல்யாணம், ஒரு நல்லது ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான முன்னாடியே நமக்கு ஏற்பாடு தெரியும், இன்றைக்கி பண்ணுறோம் அப்படின்ட்டு அதுக்கான பண உதவி என்ன வேணும், யாருக்கிட்ட எப்படி எல்லாமே நம்ம முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். ஆனால் நம்ம ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு காய்ச்சல் வருது, இல்லை வண்டியிலேருந்து ஏதோ ஒரு அடிப்படுது அப்படின்னா அது நமக்கு தெரியாது. அந்த டைமில் நம்ம கையில்
பணம் இல்லைனாலுமே இலவசமாக நம்ம இதை வச்சு நம்ம மருத்துவ சேவை பெற முடியும். சின்ன நோய்க்கு மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. பெரிய நோய்களுக்குமே இலவசமாக சிகிச்சை பெறலாம். ஆப்ரேஷன் இந்த மாதிரி போது இதய அறுவை சிகிச்சை முன்ன ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி பெரிய பெரிய நோய்களுக்கு கூட நம்ம இலவசமாக சிகிச்சை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் தரமான ஒரு மருத்துவ சிகிச்சை கிடைக்கும். இப்போது தனியாக நம்ம ஒரு இன்சூரன்ஸ் ப்ரைவேட்டில் நம்ம தனியாரில் போடுறோம் அப்படின்னா ஒருத்தருக்கும் தனித்தனியாக போடணும். ஆனால் இது அப்படி இல்லை, ஒரு குடும்பத்திற்கே முழுமையான பாதுகாப்பு தான் இதிலேருந்து கொடுக்கும். மேலும் தகவல் வேணுன்னா உங்கள் பக்கத்துக்குள்ள இருக்கிற சிஎஸ்சி பொது சேவை மையத்தை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி அஃபிஷியல் வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் ஆல்ரெடி இருக்கும். இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் லிங்க்குக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் பண்ணி கொடுப்போம். அதுவும் இல்லாமல் உங்கள் ரேஷன் கார்டில் இருக்க இந்த திட்டத்தில் வந்து எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் செக் பண்ணி உங்களுக்கு சொல்லிவிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த தகவலில் சந்திக்கலாம். நன்றி.